இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கழகத்தினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு மஸ்ஜிது ரஹ்மான்ல வைத்து வாய்வழி பிரச்சாரம் செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய சம்சுல்லுஹா, MS சுலைமான், மசூத் அலிம்சா இவங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு பிரச்சாரமும் செய்தார்கள். ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்து ருஹாவும் நானும் அதே மாதிரி அந்த மசூத் ரஹ்மானுடைய இமாமா இருக்கக்கூடிய மசூத் யூசுஃபி இவங்க 3 பேருமே அங்க இருந்துகிட்டு வந்து நாங்க கேன்வாஸ் பண்ணோம், போகக்கூடாதுன்னு சொல்லி வாய்வழியாக பிரச்சாரம் செய்கிறோம். இந்த வார்த்தையை அப்படியே ஜவாஹிர்லால் அவர்கள் சொல்றாங்க. நாங்க 3 பேருமே வந்து வாய்வழியாக பிரச்சாரம் பண்றோம். உண்மை பேசக்கூடிய ஜவாஹிர்லால் அவர்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த நியாயமான உணர்வு இருந்தா நானும் ருஹாவும் யூசுப் அந்த மசூத் யூசுஃபி இந்த 3 பேருமே வாய்வழியா யார்கிட்ட பிரச்சாரம் பண்ணோம், போகக்கூடாதுன்னு யார்கிட்ட சொன்னோம், நீங்க நிரூபிப்பீங்களா? இது பச்சை பொய் இல்லையா? எங்க இருந்து இந்த பொய்யெல்லாம் படிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ நாங்க வந்து பாரம்பரியத்துல வந்தோம், உண்மையை பேசக்கூடிய ஆட்கள் நீங்க சொல்றீங்களே, இதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? பச்சை பொய். நாங்க யார்கிட்டயுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா அதுக்கு மாற்றமா நடந்தோம். சகோதரர் ருஹா அவங்கள்ட்ட வந்து அந்த நாள்ல, அதாவது ஆம்புலன்ஸ் நடக்கக்கூடிய அந்த நாள்ல வந்து சில ஆட்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கிறது அவரே விளக்கம் இருக்கும். நடச்சில் மேலப்பாளையத்தை சார்ந்த MS அப்துல் கரீம், இமாம் தமுக அப்துல் காதர் போன்றவர்கள் மக்ரிபுக்கு பிறகு நீங்கள் ஏன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்கின்றார்கள். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. காரணம், இதில் ஹைதர் அலி அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த பிரச்சனையை இத்தோடு நீங்கள் விட்டுவிடுங்கள். நான் அந்த கழகத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பதன் காரணத்தினால் இதை தொடர விரும்பவில்லை என்று சொல்கின்றேன். அவர்கள் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாயை கிளறுகின்றார்கள். வாழ்வுரிமை மாநாட்டில் ஜெயலலிதா அழைக்கப்படவில்லையா? இது போன்ற வாதங்களை எல்லாம் அவர்கள் தொடுத்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது நான் சொல்கின்றேன், நான் அந்த கழகத்தில் பொறுப்பு வகிப்பதன் காரணத்தால் நான் அதற்கு எதிராக எதுவும் பேசியதாக ஆகிவிடக் கூடாது. எனவே இத்துடன் விட்டுவிடுங்கள் என்று நான் அங்கிருந்து இடத்தை காலி செய்து விடுகின்றேன், வீட்டிற்கு வந்து விடுகின்றேன். இதுதான் உண்மை நிலையை தவிர நான் அந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிக்கு யாரும் போக வேண்டாம் என்று எந்தவிதமான பிரச்சாரமும் செய்யவில்லை. இப்படி பிரச்சாரம் செய்யவில்லை என்பதை புரொஃபசர் ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் தெரிவித்தாரே, மைதீன் என்ற சகோதரர், அந்த சகோதரரிடத்தில் மட்டும் அல்லாமல் நாங்கள் சொல்கின்றோம், புரொஃபசர் ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் மைதீனிடம் மட்டும்தான் விசாரிக்க சொல்கின்றார். நாங்கள் சொல்கிறோம், மேலப்பாளையத்தில் உள்ள ஒவ்வொரு தௌஹீத்வாதியையும் சந்தித்து நாங்கள் அப்படி பிரச்சாரம் செய்தோமா? நானோ, சகோதரர் சுலைமானோ அல்லது சகோதரர் மசூத் யூசுஃபியோ இப்படி ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்று வாய் வழியாக பிரச்சாரம் செய்தோம் என்று ஜவாஹிருல்லாஹ் அவர்கள், உண்மையை பேசக்கூடிய ஜவாஹிருல்லாஹ் அவர்கள் நிரூபிப்பாரா? அவர்கள் பயின்ற பாசறை இருக்கின்றதே, உண்மையைத்தான் அவர்களுக்கு படித்துக் கொடுத்திருக்கின்றது, அவருக்கு உண்மையைத்தான் அது பயிற்சி வைத்திருக்கின்றது என்ற விஷயம் உண்மையாக இருக்குமே. ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தை மேலப்பாளையத்தில் எல்லா மக்களுக்கும் மத்தியிலே வைத்து, மஸ்ஜித் ரஹ்மானில் வைத்து அவர்கள் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இதை நான் அவர்களுக்கு சவாலாக தெரிவிக்கின்றேன். நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணலங்கிற மட்டும் இல்ல, அதாவது இந்த ஜமாத்தை சார்ந்த பல சகோதரர்கள் அந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிக்கு முன்னால் நடந்த அந்த அதாவது மருத்துவ முகாமில் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக அப்துல் மஜீத் சகோதரர், அதே போன்ற வந்து வேறு சில சகோதரர்கள் எல்லாம் அதுல கலந்துக்கிட்டாங்க. நாங்க செயலாளர் அசதுல்லா கலந்துக்கிட்டாங்க. நாங்க தடுக்கையா இருந்தா அவங்க எல்லாம் தடுத்திருக்கலாம். எதுக்கு போனாங்க அவங்க எல்லாம்? நாங்க தடுக்கவும் கிடையாது. இது பச்சை போய் சுத்த போய். காலையில மருத்துவ முகாம் நடைபெறுகிறது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த மருத்துவ முகாம் நடைபெறக்கூடிய அந்த கட்டத்தில் மருந்துகள் எல்லாம் வந்து குவிந்திருக்கின்றன. அந்த மருந்துகளும் மஸ்ஜித் ரஹ்மான் நிர்வாகத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டது. தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பில் தான் அந்த மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த மருந்துகளை விநியோகிப்பதற்கு, அதாவது டாக்டர்கள் இன்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்று பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டிலே எழுதி கொடுக்கும்படி சொன்னால் அதை கொடுப்பதற்குரிய சரியான ஆட்கள் இல்லை.
இரண்டாவது எந்தெந்த மருந்துகளை எந்தெந்த இடத்தில் வரிசையாக வைக்க வேண்டும் என்று அந்த மருந்துகள் வரிசையாகவும் ஒழுங்காகவும் சீராகவும் வைக்கப்படவில்லை. எனவே நாம் போகாவிட்டால் சரிவராது, நாங்கள் எல்லாம் போகலாமா என்று என்னிடத்தில் சகோதரர் அசதுல்லாவும் இன்றைய மசூத் ரஹ்மான் நிர்வாக கமிட்டியினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவரும் இன்னொரு சகோதரர் அப்துல் மஜீத் அவர்களும் என்னிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் போய் அதில் கலந்து கொள்ளுங்கள், இந்த விவகாரத்தில் நாம் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்போம் என்று அந்த 2 சகோதரர்களையும் அனுப்பி வைத்தோம். அவர்கள் தான் அந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில், இந்த மருத்துவ முகாம் நிகழ்ச்சி காலையில் நடந்தது. காலையில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் முழுமையாக அவர்கள் நின்று மருந்து விநியோகத்தை செய்துவிட்டு தங்களுடைய காரியங்களை செவ்வனே முடித்துவிட்டு வந்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கும் போது ஜவாஹிருல்லா அவர்கள் இவ்வாறு சொல்வது இருக்கின்றது முழுமையான பொய் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அடுத்த போய் ஆனா நாங்க போய் சேரும்போது தாமதமாகிருந்தது. 7:30 மணிக்கு பதிலாக 9 மணிக்கு தான் நாங்க போய் சேர்றோம். இடையில பள்ளிவாசல்ல, அதாவது பள்ளிவாசல் என்று நான் சொல்லுவது மஸ்ஜித் ரஹ்மான்ல இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்றெல்லாம் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடக்கின்றது. இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்று மஸ்ஜித் ரஹ்மானில் அறிவிப்பு செய்யப்பட்டது இப்படிங்கிறது ஜவாஹிருல்லா அவர்களுடைய குற்றச்சாட்டு. அந்த கேசட்ல, அந்த சிடில அப்படியே பேசுறாரு. நாம என்ன கேட்கிறோம்னா, உண்மை பேசக்கூடிய ஜவாஹிருல்லா அவர்களே, உண்மையிலேயே நீங்க பொய் பேச நினைச்சு பேசுறீங்களா அல்லது எல்லாத்தையும் மடைநாக்கு நினைச்சு நீங்க பேசுறீங்களா எங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு நிகழ்ச்சி மேலப்பாளையத்தில் எப்ப நடந்துச்சு உங்களால காட்ட முடியுமா, நிரூபிக்க முடியுமா? என்னைக்கு, எப்போ, எந்த வக்துக்கு பின்னால மஸ்ஜித் ரஹ்மான்ல இப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? எங்கிட்ட கேட்டிருக்கலாமே, என்ன நடந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு தூரமான ஆட்கள் கிடையாது, உங்களோட தான் இருக்கிறோம், எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல என்ன நடந்துச்சுன்னு. அப்ப இவ்வளவு ஒரு பச்சை போய் இப்படி அங்க அறிவிப்பு செய்யப்படவே இல்லை. மேலப்பாளையத்தை பொறுத்தவரையிலையும் மஸ்ஜித் ரஹ்மான்ல ஆம்புலன்ஸுக்கு போகக்கூடாது என்றோ அல்லது ஆம்புலன்ஸுக்கு எதிராகவோ எந்த பிரச்சாரமும் அன்றைய தினத்தில் செய்யப்படவே இல்லை என்பதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். ஜவாஹிருல்லா அவர்கள் தன்னுடைய உரையின் போது நாங்கள் எல்லாம் வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர்கள் என்பது போன்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்கின்றார்கள். என்னிடத்தில் இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சி சம்பந்தமாக வால் போஸ்டர் அடிக்கக்கூடிய அந்த விவகாரத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய பெயர் வால் போஸ்டரில் வராது என்று என்னிடத்தில் வாக்குறுதி அளித்தார்கள். நான் அவரிடத்தில் தெரிவித்தேன், ஹைதர் அலி அவர்கள் எனக்கும் அவருக்கும் ஊரிலே கொள்கை அடிப்படையிலான பிரச்சனை இருக்கின்றது. 2 கான்ட்ரோவர்சியல் ரோலை 2 பேர்கள் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியவர்களை ஒரு நிகழ்ச்சியில் போடும்போது முதலில் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுவிட்டு அவரை போய் அணுகியிருந்தால் இதில் எந்த விதமான விவகாரமும் வந்திருக்காது. சரி, அப்படியே அவர்கள் கேட்டுவிட்டார்கள் எனும்போது என்னுடைய பெயரை அதில் போட வேண்டாம், நான் அவர்களோடு கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று தெரிவித்த பிறகும் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய பெயர் போடப்படாது என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்னிடத்தில் வாக்குறுதி அளித்த பிறகும் என்னுடைய பெயர் வால் போஸ்டரிலே போடப்பட்டிருந்தது. இது எந்த அடிப்படையில் நியாயம் என்று அவரிடத்தில் நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பெயர் பிட் நோட்டீஸில் முதலில் வெளியாகியிருந்தது. உடனே நகர தலைவருக்கு நான் போனில் தொடர்பு கொண்டு என்னுடைய பெயரை நீங்கள் பிட் நோட்டீஸில் போட்டிருக்கின்றீர்களே, எப்படி இதை போட்டீர்கள் என்று கேட்கும்போது அது தவறாக பிரிண்ட் ஆகிவிட்டது என்று சொன்னார். நான் மீண்டும் கேட்டேன், நீங்கள் வால் போஸ்டரில் என்னுடைய பெயரை போட்டிருக்கின்றீர்களா என்று கேட்கும்போது ஆமாம், அதிலையும் தவறாக வந்துவிட்டது என்று குறிப்பிட்டு விட்டார். இதற்கு பிறகு எங்களுக்கு நாங்கள் அதாவது இவர்கள் எந்த பிரஸில் கொடுத்தார்களோ அந்த பிரஸில் நாங்கள் விசாரித்த பொழுது என்னிடத்தில் சொன்ன அன்றைய தினத்தில் அந்த மேட்டர் பிரஸுக்கு போகவே இல்லை. என்னிடத்தில் சொன்ன 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் கழித்த பிறகுதான் அந்த மேட்டரே, அதாவது வால் போஸ்டர் மேட்டரே பிரஸுக்கு சென்றிருக்கின்றது என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன். அப்படியானால் இவர்கள் எந்த அளவிற்கு இந்த விவகாரத்தில் பொய் சொல்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நகர நிர்வாகிகள் என்னுடைய பெயரை வேண்டுமென்று போட்டிருக்கின்றார்கள். வேண்டுமென்று என்னுடைய பெயரை போட வேண்டும் என்று சொன்னது யார்? இதையெல்லாம் ஜவாஹிருல்லா அவர்கள் விசாரித்திருக்க வேண்டும்.
வேண்டும் என்று என்னை சீண்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே, என்னிடத்தில் வம்பிழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தலைமை கழகத்திலிருந்து யாரோ இதை சொல்லியிருக்க வேண்டும். அவர்களுடைய ஏற்றுதலின் பேரில் தான் என்னுடைய பெயர் வால் போஸ்டரில் போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட என்னுடைய பெயர் போடப்பட்டதல்லவா, அதை முறையாக விசாரித்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் இனாயத்துல்லா. இந்த சகோதரர் இனாயத்துல்லா என்ன செய்யறாருன்னா, ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகக்கூடாதுன்னு மஸ்ஜித் ரஹ்மான்ல அறிவிப்பு செய்திருக்க, இனாயத்துல்லா ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில வந்து பங்கு கொள்றார். ஸ்டேஜுக்கு வர்ற கீழே இருக்கின்றார், ஸ்டேஜுக்கு பக்கத்துல கீழே இருக்கார். உடனடியாக ஒரு கிளையினுடைய கூட்டத்தை நீங்க யாருங்க கூட்டுவாங்க, யாருங்க கூட்டுவீங்க? கிளையினுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம்னா யார் கூட்டுவாங்க? செயலாளர். மஸ்ஜித் ரஹ்மானுடைய செயலாளராக இருக்கக்கூடிய இனாயத்துல்லாக்கு தெரியாமலே அங்கே மஸ்ஜித் ரஹ்மானுடைய பொதுக்குழு கூட்டப்படுகின்றது. 48 மணி நேரத்துக்குள்ள கூட்டப்படுகின்றது. செயலாளருக்கு பிறகுதான் தெரிகின்றது. ஒருதலை பட்சமாக அந்த பொதுக்குழு நடத்தப்படுகின்றது. இனாயத்துல்லா நீக்கப்படுகின்றார். வேற புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அடுத்த ஒரு பொய் என்னன்னு கேட்டா, அதாவது இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க, பல ஆட்கள் கலந்துருக்கிறாங்க. அதுல வந்து மேலப்பாளையம் முன்னாள் மஸ்தூர் அம்மாவுடைய முன்னாள் செக்ரட்டரி இனாயத்துல்லா என்பவரும் அதுல கலந்துருக்கிறாராம். கலந்து கொண்டதுக்கு பின்னால 48 மணி நேரத்துல மேலப்பாளையத்தினுடைய பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கு. பொதுக்குழு கூட்டப்பட்டு இனாயத்துல்லா எங்கக்கூடிய அந்த சகோதரர் வந்து நீக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எதுக்கு வைக்கிறாருன்னா, இனாயத்துல்லா அங்க கலந்துகிட்டாரு, தாமுகால கலந்துகிட்டாரு, அதனாலதான் நீக்கிட்டாங்க என்ற கோணத்தில் அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க ப்ரொஃபசர் ஜவாஹிர்லால் அவங்க. நாம என்ன இருக்கிறோம்னா, அதாவது நீங்க கலந்து கொண்ட அந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சி எத்தனாம் தேதி நடக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதாவது 18ஆம் தேதி நடக்குது. 18/1/2004 நடக்குது. மேலப்பாளையம் மஸ்தூர் ரஹ்மானுடைய பொதுக்குழு வந்து 26/1/2004 நடக்குது. ஏறத்தாழ ஒரு வாரம் கழிச்சு நடக்குது. இந்த ஒரு வாரம் உங்க கணக்குப்படி வந்து 48 மணி நேரமோ? நீங்க அப்படிதான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறீங்களோ? ஒரு வாரம் கழிச்சு இந்த இது நடக்குது. ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சியை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, 48 மணி நேரத்தில் கூட்டி இனாயத்துல்லா நீக்கிட்டாங்க. சரி, ரைட்டு, 48 மணி நேரம் ஒரு பக்கம், இது ஒரு பொய் இருக்கட்டும். அடுத்த பொய் என்னன்னா, இனாயத்துல்லா நீக்கப்பட்டார் உங்களுக்கு யாரு சொன்னா? ஆதாரம் காட்ட முடியுமா? இனாயத்துல்லா நீக்கப்பட்டார் என்று உங்களால காட்ட முடியுமா? ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்க, எப்படி, எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டாரு? நீக்கவும் படல. மஸ்தூர் ரஹ்மான் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னால கூடி பொதுக்குழு கூடி அதுல ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலதான் இனாயத்துல்லாவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனுடைய ஆய்வு காலமே மொத்தத்துல 3 வருஷம் தான். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்து வந்து பொதுக்குழு கூட்டி புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் யதார்த்தம். இங்க என்ன நடக்குதுன்னா, 3 வருஷம் தாண்டி 4வது வருஷமும் நிறைய நாட்கள் ஓடிடுச்சு. 4வது வருஷம் நிறைய நாட்கள் ஓடியாச்சு. 4 வருஷம் ஏறத்தாழ 4 வருஷம் ஆகி போயிடுச்சு. இப்ப பொதுக்குழு கூட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அதாவது தேர்ந்தெடுக்கப்படணும். இதுதான் நிலை. அதுக்கு தான் அந்த நிர்வாக குழுவும் கூட்டப்படுது, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்படுறதுல ஒரு ஆள் வந்து விடுபடுறாரு, அவ்வளவுதான். ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு மக்கள் தான் கேட்கணும். பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப என்ன விவகாரம்னா, இது நீக்கப்பட்டதான்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுடைய மாநில பொதுக்குழுலேயே எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எத்தனை பேர் விடுபடுறாங்க? விடுபட்ட ஆட்கள் எல்லாம் நீக்கப்பட்டாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? எத்தனை பேர் தேர்ந்தெடுக்க, ஒரு ஆள் போட்டின்னு வந்தாச்சுன்னா, தேர்வுன்னு வந்தாச்சு, 4 பேர் ஜெயிப்பாங்க, 2 பேர் துவக்கலாம். இது சகஜம். இது ஜனநாயக அடிப்படையில் இதெல்லாம் சரிதான். இந்த ஜனநாயக அடிப்படையில் நாங்க இப்படி செஞ்சது வந்து அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களால ஆதாரத்தை காட்ட முடியுமா? நீக்கவும் இல்ல. அங்க நடந்தது பொதுக்குழு நடந்துச்சு, தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், அதே பொதுக்குழுல வந்து இந்த இனாயத்துல்லாவும் செயலாளர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுகிறார். எந்த இனாயத்துல்லாவை நீக்கிட்டேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களோ, அதே இனாயத்துல்லா அதே பொதுக்குழுல செயலாளர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுகிறார், பொருளாளர் பதவிக்கும் முன்னிறுத்தப்படுகிறார். செயலாளர் பதவிக்கும் சில ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, பொருளாளர் பதவிக்கும் சில ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. பரட்டுமேன்னு சொல்லி எந்த பொதுக்குழு? அந்த மஸ்தூர் ரஹ்மானுடைய பொதுக்குழுல தான் இவ்வளவு நடக்குது. அப்ப கடைசி என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவருக்கு விழுந்த ஓட்டு கம்மி,
அவருக்கு இன்னொரு ஆள் முன்னிறுத்தப்படுகிறார் அசதுல்லா, அவருக்கு உங்க ஓட்டு வந்து கூடுதல். அந்த அடிப்படையில் அசதுல்லா தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு, இனாயத்துல்லா வந்து தேர்ந்தெடுக்கப்படல. இதுதான் நடந்த உண்மை. இங்க எங்க நீக்கிறது எங்க கூடிய பேச்சு எங்க இருக்குது? அடுத்த குற்றச்சாட்டு பொய். இந்த பொய்யில வந்து அடுத்த ஒண்ணு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒருதலை பட்சமாக அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறார். யாரு? ப்ரொஃபசர் ஜவாஹிர்லா உண்மை பேசுவோம் என்ற அந்த சிடியில எவ்வளவு அழுத்தமாக அந்த பொய்ய மக்களுக்கு மத்தியில் சொல்றாரு பாருங்க. அதாவது ஒருதலை பட்சமாகத்தான் அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஜவாஹிர்லா அவங்க வந்து இதை எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நாம மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமையில நாங்க இருக்கிறோம். அவர் பொய் சொல்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமையில் நாங்க இருக்கிறோம். இது ஒரு பொய். ஒருதலை பட்சமாக அந்த நிர்வாக குழு கூட்டப்படவில்லை. அதற்கு பெரிய சான்று என்னன்னு கேட்டா, ஒருதலை பட்சமாகத்தான் அந்த நிர்வாக குழு கூட்டப்பட்டிருக்கும் என்றால் இதே இனாயத்துல்லாக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? ஒரு ஆள் கூட ஓட்டு போட்டு கூடாதுல. இனாயத்துல்லாக்கு ஏறத்தாழ 30-35 பேர் ஓட்டு போட்டாங்களே. எப்படி ஒருதலை பட்சமா கூட்டினாச்சுன்னா எதுக்கு அவருக்கு ஓட்டு வந்துச்சு? அவரை எப்படி வந்து செயலாளர் பதவிக்கு முன்னிறுத்தி இருப்பாங்க? பொருளாளருக்கும் முன்னிறுத்தினாங்களே. செயலாளர்ல அவர் தேர்ந்தெடுக்கப்படலன்னு சும்மா இருந்திருக்கணும். பொருளாளராக வரட்டுமே முன்னிறுத்தினாங்களே, அது எப்படி முன்னிறுத்தினாங்க? ஒருதலை பட்சமா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இவர் லுஹா தரப்புல யாரை கையை காட்டுறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்திருக்கணும். ஒருதலை பட்சமாக நடந்திருந்தா இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்காது. இது ஒண்ணு. அடுத்ததாக இவர் விசாரிச்சு முடிவு செய்யல, ஏதோ ஒருதலை பட்சமாகத்தான் ஜவாஹிர்லா அவங்க நடந்திருக்கிறாங்கிறதுக்கு முழு தெளிவான சான்று நம்ம காட்டுதா இருந்தாச்சுன்னா, இந்த பொதுக்குழு கூட்டப்படுவதற்கு முன்னாலேயே சில சம்பவங்கள் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? சம்பந்தப்பட்ட இந்த இனாயத்துல்லா, எந்த இனாயத்துல்லாவை நீக்கிவிட்டோம் என்று இவங்க குற்றம் சாட்டுறாங்களோ, நீக்கப்படாத அந்த இனாயத்துல்லாவை நீக்கிட்டோம் சொல்லி இவங்க கொச்சப்படுத்துறாங்களோ, கேவலப்படுத்துறாங்களோ, அந்த இனாயத்துல்லா அன்றைக்கு பொதுக்குழு கூட்டப்படுகின்ற அன்றைக்கு காலையில ஒரு 10 அல்லது 11 மணி இருக்கும். பிஜேட்ட பேசுறாரு. பிஜேட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இத மாதிரி வந்து லுஹா அவங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டிட்டாங்க, அதுல லுஹா தரப்பு ஆள் மட்டும்தான் கூட்டப்பட்டிருக்கிறாங்க, லுஹாவை எதிர்க்கக்கூடிய யாருமே கூப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிஜே நேரடியா போன்ல கேட்கிறாரு, அப்படியா? அப்ப உங்கள்கிட்ட வந்து லுஹாவால் விடுபட்ட ஆட்கள் லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையா? அல்லது லுஹா வந்து என்னென்ன விட்டுட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆட்கள் லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையா? அந்த லிஸ்ட எங்கள்கிட்ட கொண்டு வாங்க. யார் யாரையெல்லாம் லுஹா விட்டு இருக்கிறாரோ அவரையெல்லாம் கண்டிப்பாக பொதுக்குழுக்கு அழைக்கக்கூடிய அந்த நடவடிக்கையில நான் ஈடுபடுவேன், கண்டிப்பா கூப்பிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பிஜே திரும்ப கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து அப்படி ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இல்லங்கிறாரு. சரி, லிஸ்ட் வேண்டாம், ஒரு ஆளையா நீங்க சொல்லுங்களேன், லுஹா வந்து விட்டுட்டாரு, வேணும்னே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளையா நீங்க கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போதும் கூட இல்ல அப்படிங்கிறார். எந்த அளவுக்குன்னா, இப்ப நீங்க சொல்ல வேண்டாம், போன்ல இப்ப கூட சொல்ல வேண்டாம், நீங்க சாயந்தரம் வரை டைம் இருக்குது, நீங்க பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னால சொன்னாலும் சரி, அப்பமா நீங்க சொல்லுங்க, அந்த ஆளை நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு ஆளை நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட இந்த இனாயத்துல்லாவிட்டே பிஜே போன்ல பேசுறாங்க. இது ஒண்ணு. அதே போன்று அதே நாளிலேயே ஜேஎஸ்சி ரிஃபாயி அவங்களும் இதே குற்றச்சாட்டை தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவர் எஸ்.எஸ். சைஃபுல்லா ஹாஜா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒருதலை பட்சமா தான், அதாவது லுஹாவுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் கூப்பிடப்படுறாங்க, அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே விடுபட்டு போனாங்க இப்படின்னு சொல்லி அவரும் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அப்ப சைஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த லிஸ்ட தாங்கன்னு கேட்கறாங்க, விடுபட்ட ஆக்கூடிய லிஸ்ட தாங்கன்னு கேட்கறாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த யார் வந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அதுல ஒரு ஆளையா நீங்க காட்டுங்க அப்படின்னு சைஃபுல்லாம் இதே துணியில அங்க கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ரிஃபாய் அந்த என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறார். சரி, இது உங்கள்கிட்ட தகவல் சொன்னாங்களா, அவங்கள யாராவது விடுபட்டா கூட அதையா நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் வரையும் சொல்லல. அன்றைக்கு வந்து பொதுக்குழு நடந்து முடிகிற வரையிலையும் அவங்க சொல்லல. இன்னும் சொல்ல போனால் இன்றைய தேதி வரையிலையும் லுஹாவால், அதாவது லுஹாவுடைய எதிரிகள் அத்தனை பேர்களுமே அந்த பொதுக்குழுல விடுபட்டார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியல. மறந்து 1-2 பேர் விடுபட்டிருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு சகஜம். அந்த அடிப்படையில் அந்த பொதுக்குழுல சில ஆட்கள் விடுபட்டிருப்பாங்க, யதார்த்த உண்மை அதுதான். இது அல்லாம லுஹாவை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் விடுபட்டார்கள், கூப்பிடவே இல்லை என்று சொல்வது பச்சை பொய். அப்படின்னு சொன்னா, லுஹாவை எதிர்த்து ஓட்டு போட்ட ஆட்கள் இருந்தாங்களே, லுஹா வந்து தலைவரா வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து ஒரு 5-6 பேர் லுஹா தலைவர் வேண்டான்னு வந்து ஓட்டு போட்டாங்களே. அப்ப லுஹாவுடைய ஆதரவாளர்கள் அவர் கூப்பிட்டாரு, எதிர்ப்பாளர் கூப்பிடலன்னா எதிர்ப்பாளர்கள் எப்படி உள்ள வந்து ஓட்டு போட முடியும்?
அது ஒண்ணு. இது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் அந்த பொதுக்குழு கலந்தாங்க. இன்னைக்கு யார் இந்த லுகாவை எதிரின்னு சொல்றாங்களோ அந்த லுகாவுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் அன்றைக்கு அந்த பொதுக்குழுல வந்தாங்க. அவங்க லுகா ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. இப்ப அவங்களா எடுத்துக்கலாம்ல அன்னைக்கு? அவங்க ஏன் போடப்பட்டாங்க? அப்போ வேண்டாம்னா விட்டுருக்கலாம்ல. இந்த ஆட்கள்லாம் நமக்கு எதிரான ஆட்கள், தாமுக ஆட்கள் எல்லாமே எதிரும் சொல்லி விட்டுருக்கலாம்ல. மேலப்பாளையத்தில் உள்ள தாமுக பொறுப்பாளர், மேலப்பாளையத்தில் உள்ள தாமுக பொறுப்பாளர்களும் அன்றைக்கு வந்தாங்க. நான் சொல்றது மேலப்பாளைய பொதுக்குழுல மேலப்பாளையத்துடைய தமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. யாருமே விடுபடல. இன்னைக்கும் அவங்கள்ட்ட நான் இன்னும் சொல்ல பகிரங்கமா அந்த மேலப்பாளையத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஒருதலைபட்சமாக கூட்டம், அந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டுன்னு சொன்னா எங்க முன்னால மசூர் ரஹ்மான்ல முன்னால நிரூபிக்க தயாரா என்று நாங்க அங்கே பேசுறோம். எந்த ஊரை நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அந்த ஊர்லயே இந்த குற்றச்சாட்டை மறுத்து போட்டு இன்னைக்கு இருக்கிறோம். ஜேஎஸ் ரிஃபாய் உட்பட யாருமே அதை மறுக்கல, இன்னைக்கு வரை மறுக்கல. அதை எதிர்த்து எங்கள்கிட்ட வாதம் பண்றதுக்கு அவங்களும் வராம தான் இருக்கிறாங்க. அதனால இது நீங்க தான் ஒருதலைபட்சமா முடிவு பண்ணிக்கிறத தவிர பொய் சொல்லிருக்கீங்களே தவிர நாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறோம். அதாவது இன்னும் சொல்ல போனா அது ஒருதலைபட்சமா கூட்டப்படவில்லை என்பதற்கு இன்னும் அந்த சபையிலேயே நிரூபிக்கப்பட்ட ஒரு சான்றை கூட நான் சொல்றேன். அந்த சபையில நானும் இருந்தேன், அந்த மேலப்பாளைய பொதுக்குழுல நானும் இருந்தேன். அந்த சபையிலேயே நிரூபிக்கப்பட்ட இன்னொரு சான்று என்னன்னு கேட்டா, ஒரு சகோதரர் அங்க கேள்வி கேட்கிறார். இவங்க கேள்வி கேட்கலாம் மறுத்துட்டாங்கிறாங்க. இமாம் என்பவர் கேள்வி கேட்கிறார், பல கொஸ்டின்களை அவர் கேட்கிறார். அதுக்கு பிஜேயும் மற்றவர்களும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்லும் போதும் கூட அவர் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. இது லுகாவுடைய ஆதரவாளர்கள் தான் அவங்க தான் கூட்டி இருக்கிறாங்க, லுகாவை எதிர்க்கக்கூடியவர்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே பிஜே என்ன சொன்னார்னா, சரி ரைட், இந்த வாதம் நீங்க திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒன்னு செய், நான் நாளைக்கு இருக்கிறேன், நீ தௌஹீத் ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாரு நீ நினைக்கிறியோ அந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிடு. லுகா எதிர்ப்பவர்களும் இருக்கிறா நீங்க நினைக்கிறீங்களா, அந்த எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் நாளைக்கு பொதுக்குழு கூட்டும் அப்படின்னும். நாளைக்கு பொதுக்குழு கூட்ட தயாரா, நான் இங்க இருக்கிறேன், அதுல வேணா நம்ம பேசிக்கொள்வோம், இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. நானும் கூட்ட மாட்டேன், அந்த சபையில கூட நான் அதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது, நான் அதெல்லாம் கூட்ட மாட்டேன். அப்ப நீங்க தான் ஒருதலைபட்சம் சொன்னா சரி ரைட்டு, எங்க ஆளெல்லாம் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு இல்ல. விடுபட்ட ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டி நீங்க நாளைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கலாமே, ஒரு 2 வரையா காட்டியிருக்கலாம்ல விடுபட்ட ஆட்களை. அப்ப இது சுத்த பொய் என்பதற்கு இன்னும் சொல்ல போனா கேள்வி கேட்கலாம் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. கேள்வி கேட்டதுனால இவ்வளவு வாரமே வருது, கேள்வி கேட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் பேச முடியுது. அதனால இவைகளெல்லாம் சுத்த பொய் என்பதையும் சொல்லிக் கொள்றேன். அதுல இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, ஒருதலைபட்சமாக கூட்டப்பட்டது என்ற அந்த குற்றச்சாட்டை சொல்லும் போது ஜவாஹர்லால் சொல்றாரு, இதுக்கு என்னிடத்தில் தக்க சான்று இருக்கிறது அப்படிங்கிறார். உண்மையிலேயே ஜவாஹர்லால் அவர்களே, உங்கள்கிட்ட சான்று இருந்ததுன்னா எப்போ மேலப்பாளையத்தை இது நிரூபிக்க போறீங்க? ஒருதலைபட்சமாக சொல்லப்பட்ட அந்த கூட்டப்பட்டதுன்னு இந்த குற்றச்சாட்டை எப்போ நிரூபிக்க போறீங்க? காத்துட்டு இருக்கிறோம். மக்களுக்கு மத்தியில தான், எங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு மத்தியில அது நிரூபிக்கிறது தயாரா? நிரூபிச்சு காட்டுங்க. கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பிஜே அண்ணன் அவர்கள் அந்த பொதுக்குழுல அவர்கிட்ட விமர்சன ரீதியாக கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு இவர் இலாஹி ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னே புரியல. இலாஹி ஆளுனா அவன் பொதுக்குழுல எப்படி இந்த பொதுக்குழுக்குள்ள கண்டவங்களாம் வர முடியுமா? அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது பொதுக்குழுல கேள்வி கேட்பவர் கேள்வி யாராவது கேட்டாச்சுன்னா இவர் இலாஹி ஆளு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லிடுறாங்க. அதனால அவர் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை ஏற்படுதான். இலாஹி ஆளுனா கேள்வி கேட்க முடியாதுல. மேல பார்த்து இலாஹி ஆளுன்னு யார் இருக்கா? இலாஹி ஆளுன்னு ஒருத்தர் இருந்தா தானே அதோட சேர்க்க முடியும். இலாஹி ஆளுன்னு அங்க சொல்றதா இருந்தாச்சுன்னா அவருடைய தம்பி மீராங்கக்கூடிய ஒரு ஆளு தான் இருக்கிற. வேற யார் இருக்கு? அங்க ஒரு கோசி இருக்கிற மாதிரியும் இலாஹி ஆளு அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி சொல்றீங்கள, எங்க இருக்கிறா? அப்படி யார் சொன்ன முதல்ல அதையா சொல்லுங்க. இலாஹி ஆளுன்னு சொல்லிட்டாங்க, அப்ப அதனாலே சில ஆட்கள் கேள்வி கேட்கல. யாரு கேள்வி கேட்டா, கேள்வி கேட்ட அவரை இலாஹி ஆளுன்னு இந்த தரப்புல சொன்னது யாரு? இது ஒரு பச்சை பொய். அப்படி யாருமே சொல்லல. பல ஆட்கள் கேள்வி கேட்டாங்க, நிறைய பேர் பதிலும் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க வர்றாங்க, ஆமிபுரம் சேர்ந்தவங்க, இது மஸ்ஜிது ரஹ்மான் பொதுக்குழு, உங்களுக்கு எல்லாம் இடம் இல்லைன்னு அனுப்பப்படுறாங்க. ஒருதலைபட்சமாக நடத்தப்படுகின்றது. அதுக்கு ஆதாரம் நம்மளிடம் இருக்கின்றது. இந்த பொதுக்குழுவை பத்தி சொல்லும் போது விடுபட்ட ஆளை சொல்றார். மசூர் ரஹ்மான் பொதுக்குழுல விடுபட்ட ஆளா? யாரு விடுபட்டாச்சுன்னா ஆமிபுரம் ஜமாத்து அங்க அழைக்கப்படல அப்படிங்கிறது சொல்றார். முதல்ல இந்த மேலப்பாளைய விஷயத்துக்கு எல்லாமே ஒண்ணு விளங்கிக்கணும்.
இதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜவாஹிர்லால் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அறுபது கிடையாது. இதுல என்ன நடந்தாலும் மாநில தௌஹீத் ஜமாத்து கேட்கலாம், அல்லது அதுல உள்ள பொறுப்பாளர்கள் கேட்கலாம், ஏப்பா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலாம். நீங்க எப்படி கேட்கலாம்? இத நீங்க நான் தௌஹீத் ஜமாத்துடைய உறுப்பினரா, அல்லது தௌஹீத் ஜமாத்து ஏதாவது பொறுப்பு வைக்கிறீங்களா, தௌஹீத் ஜமாத்துக்கு ஆட்டு தியானம் பண்ணிருக்கலாம், என்ன எந்த அடிப்படையில நீங்க இதுல மூக்கு நுழைக்கிறீங்க? தேவையில்லாத விஷயம். அதனாலதான் இவ்வளவு பொய்யும் நீங்க சொல்றீங்க. தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டதுனாலதான் இவ்வளவு பொய்யும் நீங்க சொல்றீங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹாமியம்புரம் ஜமாத்தை விட்டுட்டாங்க. ஹாமியம்புரம் ஜமாத்துனா என்ன? அப்படி ஒரு ஜமாத் இருக்குதா மேலப்பாளையத்துல? தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க. எதையும் விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும். தப்பா சொல்லிட்டு நடக்கிறீங்க. ஹாமியம்புரம் ஜமாத்துன்னு இல்ல, தௌபா ஜமாத்துன்னு இருக்குது. மஸ்ஜித் தௌபா ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குது. அந்த தௌபா ஜமாத்தாக்களை இந்த பொதுக்குழுக்கு கூப்பிடல. உண்மைதான். ஏன் கூப்பிடல? எது கூப்பிடல? வம்புக்கு கூப்பிடலையா? அதாவது மஸ்ஜித் தௌபா என்று சொல்லப்படக்கூடிய தௌபா ஜமாத்தினர்கள் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க தனியா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, மேலப்பாளையத்துல தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குது. இது மாநில தௌஹீத் ஜமாத்துடைய கிளையாக செயல்படுகிறது. இப்படி இருக்கவே மேலப்பாளையத்துல அவங்க பகுதியில் ஏதாவது நோட்டீஸ் அடிக்கிறதா இருந்தா எப்படி அடிப்பாங்கன்னா, மஸ்ஜித் தௌபா ஜமாத்து அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய கிளை தனியா தான் அடிப்பாங்க. மேலப்பாளையம் தௌஹீத் ஜமாத்துலாம் போட மாட்டாங்க. அன்னைக்கு கூட மேலப்பாளையம் தௌஹீத் ஜமாத் மஸ்ஜித் ரஹ்மானுடைய நிர்வாக அந்த பொதுக்குழு கூடுச்சு. அவங்க அதுக்கு முன்னாலேயே எப்படி நடக்கிறாங்கன்னு கேட்டா, தௌபா ஜமாத்தாக்காரர்கள் எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா, நாங்க அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய கிளைனா என்ன, மஸ்ஜித் ரஹ்மான் என்ற ஒரு கிளை இருக்குது, நாங்க இன்னொரு கிளை, ரெண்டு கிளையும் ஒன்னா கூப்பிடுவீங்களா? நான் கேட்கிறேன். இதே மேலப்பாளையத்துல ஒரு நகர கிளை இருக்குது. இதுவும் அதே மாதிரி பாளையங்கோட்டையில ஒரு கிளை இருக்குது. இந்த ரெண்டு கிளையும் ஒரு பொதுக்குழு ரெண்டு கிளையும் நீங்க கூட்டுவீங்களா? உங்களால அது முடியுமா? அப்படி கூட்டினா அது பேர் பொதுக்குழுவா? எந்த பொதுக்குழு நீங்க கூட்டுதீங்களோ அந்த பொதுக்குழு தான் மக்கள் அந்த மக்களை தான் கலந்து கொள்ள முடியும். நெல்லை மாவட்ட பொதுக்குழுவை கூட்டிட்டு ஏன் தூத்துக்குடி மாவட்ட பொதுக்குழு ஏன் கூட்டல? கேட்க முடியுமா உங்கள்கிட்ட? அந்த மக்களை ஏன் விட்டீங்கன்னு கேட்க முடியுமா? அது ஒரு தனி ஜமாத்து, இது ஒரு தனி ஜமாத். அது தனி கிளை, இது ஒரு தனி கிளை. அதனாலதான் அவங்க கூப்பிடல. இன்னும் சொல்ல போனா, இந்த நம்ம மஸ்ஜித் ரஹ்மானுடைய அந்த பொதுக்குழு கூடுவதற்கு ஏறத்தாழ ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னாலேயே அதே தௌபா ஜமாத்துல பொதுக்குழு கூடுறாங்க. பொதுக்குழு கூடி அவங்க தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம் போடுறாங்க தெரியுமா? அதாவது நம்ம தௌபா ஜமாத்துங்கிறது தனி, இங்க இருக்கக்கூடிய 7 தெருவை சேர்ந்த, அங்க மேலப்பாளையத்தில் இருந்த சவரெல்லாம் புரிஞ்சுக்கலாம், அம்பை ரோட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ஹாமியம்புரத்தை சேர்ந்த 7 தெருவை சார்ந்தவர்கள் தான் இந்த ஜமாத்துல உறுப்பினராகவோ அல்லது நிர்வாகிகளாக வர முடியும். இதை தாண்டி இந்த அம்பை ரோட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பஷீரப்பா தெரு, ராவுத்த தெரு, இந்த சைடு இருக்கக்கூடிய யாருமே அங்க பொறுப்புக்கோ அல்லது உறுப்பினரா ஆக முடியும்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்திருக்காங்க. நாங்க ஒதுக்கல. நாங்க இவங்க ஒதுக்கணும்னா சொல்லவும் முடியாது. அவங்க தான் என்ன செஞ்சுட்டாங்க, தனி கிளைன்னு முதல்ல அறிவிச்சாங்க, தனி ஜமாத்துன்னு அறிவிச்சாங்க, உறுப்பினர்களுக்கு வரையறை வச்சிருக்கிறாங்க, நிர்வாகிகளுக்கு வரையறை வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் தனியாக அவங்க செயல்படும் போது எப்படி இந்த பொதுக்குழுல கூப்பிட முடியும்? அதுக்காண்டி 2 ஜமாத்து சண்டை வரும்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு தனி கிளை, இது ஒரு தனி கிளை. அதாவது தாவா ரீதியாக 2 பேருமே பரஸ்பர உறவாக இருந்துக்கிடுவாங்க, அவ்வளவுதான். நான் இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில ஹைதர் அலி கலந்து கொள்ளக்கூடாது என்று கருத்து தெரிவிக்கிறோம். அப்படி அவங்கள கூப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பெயரை நீங்க போட்டுக்கொள்ள வேண்டாம், இதுதான் நாம சொன்னது. இதோடு நாம நிறுத்திக் கொள்கிறோம். அவங்க தான் என்ன செய்றாங்கன்னா, இதற்கு பிறகு நீங்க அந்த கலை நிகழ்ச்சியில கலந்து கொண்டீங்களே என்று தலித் கலை நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதை ஒரு பாயிண்டாக எடுத்து சொல்றாங்க. இதுல என்ன விவகாரம்னா, தலித் கலை நிகழ்ச்சி என்பது பாளையங்கோட்டையில நடந்துச்சு. தலித் சகோதரர்கள் எங்களிடத்துல, அதாவது மஸ்ஜித் ரஹ்மான் நிர்வாகத்தின் இடத்துல டொனேஷன் கேட்டாங்க. நாங்களும் டொனேஷன் கொடுத்து விட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். அப்படி கலந்து கொண்டு நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு எந்த விதமான கச்சேரியோ அல்லது பாடல்களோ ஆடல்களோ எதுவுமே நடைபெறவில்லை. அங்கு நாங்கள் போன அந்த நேரத்தில் தலித்துல உள்ள முக்கியமான பிரமுகர்களுக்கு, தலித்துல உள்ள தியாகிகளுக்கு அவங்க பொன்னாடை பொருத்தினார்கள். இந்த நிகழ்ச்சி தான் நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் அதிகமான அளவுல திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாம் தான்
இந்த தீண்டாமை தீர்வதற்கு ஒரே வழி என்ற கருத்திலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நாங்கள் பேசிவிட்டு வந்தோம். இதுதான் உண்மையான நிலைமை. அடுத்து அவங்க சொல்றாங்க, டிபிஎம் மைதீன் கான் வைத்த விருந்துல போய் நீங்க கலந்துக்கிட்டீங்களா என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. டிபிஎம் மைதீன் கான் அவர்கள் அழைத்த இஃப்தார் நிகழ்ச்சியில நாங்க போய் கலந்துக்கிட்டோம். அதாவது நாம தான் அவர்கள் அழைத்து இஃப்தார் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு நம்ம இடத்தில் இருக்கின்றது. அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாமல் அங்கு நான் சென்ற பொழுது இஸ்லாத்திற்கு முரணான இந்த காரியமும் நடைபெறவில்லை. அங்கு நாயகம் வாப்பாவும் அழைக்கப்பட்டிருந்தார், நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். ரெண்டு பேர்களும் அங்கு நாங்க எதுவும், அதாவது அவர்களும் சொற்பொழிவாற்ற நானும் சொற்பொழிவாற்ற இந்த நிகழ்ச்சி இல்ல. கட்சிக்காரர்கள் என்ற அடிப்படையில் அவங்க சிறுபான்மை சமுதாயத்திற்கு என்னென்ன செய்யறாங்கிற இந்த விவரத்தை தான் சொன்னாங்களே தவிர மார்க்கத்திற்கு முரணான நிகழ்ச்சி அங்கு எதுவும் நடைபெறவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எனக்கும் ரிஃபாயிக்கும் பனிப்போர் நடந்ததாக பேசப்படுகின்றது. எனக்கும் ரிஃபாயிக்கும் எந்த விதமான பனிப்போரும் கிடையாது. என்ன நடந்தது என்றால், அவர் அதாவது மேலப்பாளையத்தில் அல் இர்ஷாத் மகளிரி கல்லூரி இருக்கின்றது. இந்த கல்லூரியில் அவரும் பேராசிரியராக ஆக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார். அந்த கல்லூரியில அவர் பேராசிரியராக கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். என்னுடன் சகோதரர் இப்ராஹிம் அவர்களும் இந்த உறுதியில இருந்தாங்க. இதற்குண்டான காரணம் என்னவென்றால், அவர் மீது சில புகார்கள் வந்திருக்கின்றன. அதற்குள்ளாக நாங்கள் செல்ல விரும்பவில்லை. ஏன் அவரை இர்ஷாது அந்த பெண்கள் கல்லூரியிலே சேர்க்கவில்லை என்பதற்கு நேரடியாக என்னிடத்தில் அவர் மக்கள் முன்னிலையில் கேட்டால் அதற்குண்டான விளக்கத்தை நான் சொல்வதற்கிறேன் என்று இந்த நேரத்தில் கூறிவிட்டு, இது ஒரு விவகாரம். இன்னொரு விவகாரம் என்னவென்றால், இரண்டுமே பொது விவகாரம் என்பதற்காக தான் இதை குறிப்பிடுகின்றேன். இன்னொரு விவகாரம் என்னவென்றால், அவர் மஸ்ஜித் ரஹ்மானுடைய நிர்வாக கமிட்டியில பொறுப்பாளராக இருக்கிறார், நிர்வாகியாக இருக்கிறார், அதுவும் பொருளாளராக இருக்கிறார். அவர் இந்த 4 ஆண்டு காலத்தில் எத்தனை சுபுவுக்கு வந்திருப்பார் என்று அவரிடத்திலே நீங்கள் விசாரியுங்கள். விவகாரமே இதுதான். அவர் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்து தௌபா அதாவது 9வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் அவர்கள் அஞ்சக்கூடாது. இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்களுடைய பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இது நிர்வாகியாக இருக்கக்கூடியவர். இவர் இதுவரைக்கும் பள்ளிக்கு வந்ததே கிடையாது. அவர் பள்ளிக்கு தொடர்ந்து தொழ வந்துவிட்டார் என்றால் அவர் ஊரில் இருக்கும் போதும் வருவது கிடையாதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நான் வெளியூருக்கு போய்விடுகிறேன் என்று சொல்கின்றார். இன்று மஸ்ஜித் ரஹ்மானை தாண்டி அவர் ஒரு பள்ளி அமைத்திருக்கிறாரே, அந்த பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இதுபோன்று இந்த பள்ளிக்கு வந்திருந்தார் என்றால் எனக்கும் அவருக்கும் மத்தியிலே எந்த விவகாரமும் கிடையாது. இதை நாங்கள் கமிட்டியிலேயே நேரடியாக சொல்லி இருக்கின்றோம். இதுதான் உண்மை. இதை தவிர்த்து சில மனச்சங்கடங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அதையும் நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த மனச்சங்கடங்கள் அவரிடத்தில் நான் சமாதானமாக ஆவதற்கு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், அவர் தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு வந்திருந்தார் என்றால் ஒருபோதும் அவருக்கும் எனக்கும் பிரச்சனையே இருந்திருக்காது. நான் என்னுடைய மனதை அவர் 5 நேரமும் ஊரில் இருக்கக்கூடிய கட்டங்களில் அவர் தொலை வந்திருந்தார் என்றால் என்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருந்தேன். இதை அல்லாஹ் அறிவான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஜவாஹிருல்லா அவர்கள் உண்மை பேசுவோம் என்ற தலைப்பிலே அளித்திருக்கின்ற விளக்கத்தை 3 சீடிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் எப்படியெல்லாம் முரண்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களும், அவர்களை பற்றிய தௌஹீதுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களும் நீங்கள் இதே சீடியிலே பார்த்திருக்கிறீர்கள். இப்போது என்னை பற்றி நான் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ள சில செய்திகளை
அந்த உண்மை பேசுவோம் என்ற சீடியில அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அது பற்றியான உண்மையான ஒரு நிலவரத்தை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதுல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், நான் இப்ப விலகி இருக்கிறேன், விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இதை மக்கள் ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அதுல ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறார். திருச்சியில் 1998 ஒரு மாநில பொதுக்குழு நடக்கின்றது. அதில் அண்ணன் பிஜே அவர்கள் உரையாற்றார். எப்படி உரையாற்றார்னா, தமுமுகவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும், மாற்றினால்தான் நல்லது. என்ன உஸ்மான் அப்படித்தானே பேசுறாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நினைவு இருக்கா? அப்ப தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னு பேசிட்டு, தேர்தலில் போட்டியிடக்கூடிய அமைப்பாக மாற்றலாம் சொல்றவங்க கையை தூக்குங்கன்னா, அந்த அரங்கத்தில் இருந்த ஒரு 70% 80% என்ன செய்யிட்டாங்க? மேக்சிமம் அதிகபட்சமான மக்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அமைப்பா மாறணும் கையை தூக்கிட்டாங்க. கையை தூக்கிட்டா என்னங்க செய்யணும்? நம்ம ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பு தானே. இப்ப உங்க செயலாளர் ஒரு ஓட்டெடுப்பு விடுறாருன்னா, நீங்க ஆமான்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளர்ங்கிற மாதிரி அதை ஏத்துக்கணும் இல்லையா? இப்படி கையை தூக்கின உடனே அண்ணன் பிஜே மைக்ல எல்லாம் கெட்டு போச்சு, நான் இந்த அமைப்பின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதை தொடர்ந்து பாக்கர் சொல்ல, அதை தொடர்ந்து ஏஎஸ் அலாவுதீன் சொல்ல, அதை தொடர்ந்து ஹைதர் அலி சொல்ல, இப்படி ஒவ்வொரு ஆளா சொன்னாங்க. நான் சொல்லல, நான் உட்கார்ந்தேன். அதுக்காக வேண்டி நான் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அமைப்பை இதை மாத்தணும்னு ஆசை உள்ளவன்னு நினைக்காதீங்க. நம்மளா சொல்லுவோம், மக்கள்கிட்ட அவசியத்தை சொல்லுவோம். சொன்ன பிறகு மக்கள் என்ன நினைப்பாங்க? தலைவர் இதை விரும்புறான்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி தானே தூக்குவாங்க. தேர்தலில் போட்டியிடக்கூட அமைப்பா மாற்றக்கூடாதுன்னு அவங்க அதான் பிறகு கேட்டேன். ஏன் நாங்க சும்மா தானே இருந்தோம், நாங்களாம் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டோம், நீங்களே கேட்டுட்டு என்ன இது விலகுவன்ட்டு சில பேர் பிறகு விமர்சனம் பண்ணாங்க. நான் சமீபத்தில் சென்ற வருடம் அபுதாபிக்கு போகும்போது சல்லி நசீர் என்கின்ற ஒரு சகோதரர் அபுதாபியில வச்சு, உங்க அமைப்புல ஜனநாயகம் இல்ல, அவர் சொன்னார், உங்க அமைப்புல ஜனநாயகம் இல்ல, மக்கள் சொல்றதை எங்கேயா கேட்டுக்கிறீங்க? என்னையா இருக்கு, நாங்க ஜனநாயக ரீதியில தானே செயல்படுறோம். திருச்சி சம்பவத்தை எப்படி நியாயப்படுத்துகிறீர்கள்? மக்கள் ஓட்டெடுப்பு எடுத்து அவங்க இது பண்ணாங்கன்னா நீங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். அருமை சகோதரர்கள், அதனால நான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் மக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்வேன். அதற்கு பிறகு சகோதரர் ஹாமித் பக்ரி அவர்கள் தலைமையில் எல்லாரும் சமாதானப்படுத்தி, அதுக்கு பிறகு இல்ல தமுமுக தொடர்ந்து பழைய நிலையிலே தொடர்ந்து சொன்னாங்க. அது முதல்ல விலகல். இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், மனம் திறந்த மடல். இப்ப இது எத்தனாவது? 3வது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு? விலகி விட்டார். இப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு? விலகிறோம் அப்படின்னு சொல்றாருங்கிறதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன தந்திரம் கேட்டா, இவருக்கு இதுதான் வேலை. எப்படி வேலை? இப்போ ஒரு ரிசைன் பண்ணாரா? இதுக்கு முந்தி மனம் திறந்த மடல் எழுதி ஒரு தடவை ரிசைன் பண்ணாரா? அதுக்கு முந்தி ரோஷன் மஹால்ல ஒரு பொதுக்குழு நடத்தினமே, அந்த பொதுக்குழுல ஒரு தடவை ரிசைன் பண்ணாரா? இப்படி இந்த மாதிரி இவருக்கு இந்த ரிசைன் பண்றது என்பது இவருக்கு ஒரு வேலை. அதனால இவர் எதுலையும் ஒழுங்கா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி ரோஷன் மஹால்ல நான் ராஜினாமா பண்ணது, அப்ப மக்கள் எல்லாம் பிறகு வற்புறுத்தின பிறகு அந்த ராஜினாமாவை வாபஸ் வாங்கி கொண்டது, இவர்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டு விட்டு, இந்த இயக்கத்தில் ஜனநாயகம் இல்லை என்று கூட ஒரு சகோதரர் சல்லி நசீர் என்ற சகோதரர் இடத்துல சொன்னாரு. திருச்சி பொதுக்குழுவுல எல்லாரும் தேர்தலில் நிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது நீங்க ராஜினாமா பண்ண வேண்டும் நாடகம் ஆடி அந்த மக்களை ஜனநாயகத்துக்கு எதிராக திருப்பி இருக்கிறீங்களே என்று கேட்டாரு. அப்படியெல்லாம் இந்த பாயிண்ட் அவர் சொல்றார். அதனால அந்த ரோஷன் மஹால்ல நடந்தது என்ன, மனந்திருந்த மடல்ல உள்ளது என்ன, இப்ப உள்ளது என்ன, அதுக்குள்ள வேறுபாடு என்ன, இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த ரோஷன் மஹால் பொதுக்குழு கூடுறோம் இல்லையா திருச்சியில, அந்த திருச்சி பொதுக்குழு கூடுவதற்கு முன்னாடி மாநில நிர்வாகிகளுடைய கூட்டம் நடக்குது, பல சிட்டிங் நடக்கிறது. எதுக்கு நடக்குது என்று கேட்டால், அதுல தேர்தலில் நிக்கணும் என்ற மக்கள் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்ப எலெக்ஷன்ல நிக்கணும் என்ற மாதிரியான கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாநில நிர்வாகிகள் மத்தியில அப்பவே வர ஆரம்பிக்கிறது.
அப்ப வர ஆரம்பிக்கிற நேரத்தில் மாநில நிர்வாகிகள்கிட்ட 3 கருத்துக்கள்ல நாங்க பிளவுபடுறோம். மாநில நிர்வாகிகள்ல ஒரு சாரார் நாங்க சொல்லுகிறோம், எலெக்ஷன்ல நிக்கவே கூடாது, அந்த விளையாட்டை வச்சுக்கிற கூடாது, இப்ப எப்படி இருக்கோ அப்படியே போய்கிட்டு இருக்கணும் என்று நாங்கள் ஒரு சாரார் சொல்லுகிறோம். அதுல முக்கியமா நானும் பாக்கரு அப்துல் ஜலீல் 3 பேர் அந்த கருத்துல நாங்க நிக்கிறோம். இன்னொரு சாரார் மாநில நிர்வாகிகள் சொல்றாங்க, இல்ல நம்ம எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய அமைப்பாக இதை மாற்றணும், தமுகவைய ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் நிக்கணும் என்று வாதிடுறாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, இல்ல நம்ம நிக்க வேணாம், இன்னொரு அமைப்பை பேரலல் அமைப்பை ஒரு தனியாக ஒரு அமைப்பை உண்டாக்கி அதை தமுகவுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டு அதை ஒரு அரசியல் கட்சி ஆக்குவோம் இப்படிங்கிற கருத்து நிர்வாக குழுவில் விவாதத்துக்கு வருகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் இதை கூடி கூடி இணைஞ்சிருக்கிறோம், விவாதம் பண்ணிருக்கிறோம். என்ன விவாதம்? ஏதாவது ஒத்த கருத்துக்கு நிர்வாகிகள் வர முடியுமான்னு அதை பேசுறோம். வர முடியல. அதாவது நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, பேரலல் அமைப்புன்னு சொல்றாங்க, அதையே அரசியல் கட்சி ஆக்கணுங்கிறவங்க அதையே சொல்றாங்க. இந்த மாதிரியாக முரண்பாடுகள் வந்து கொண்டிருந்த உடனே அப்ப ஒரு முடிவு எடுக்கிறோம். திருச்சியில் பொதுக்குழு நடக்க இருக்கிறது. அந்த திருச்சி பொதுக்குழுவுல மக்கள்கிட்ட இதை வச்சிருவோம். மக்கள்கிட்ட தமுக தேர்தல் நிக்கணுமா, வேற ஒரு அமைப்பை உண்டாக்கி தேர்தல் நிக்கணுமா, அல்லது இதே நிலையில தொடரணுமா என்ற 3 விஷயத்தையும் மக்கள்கிட்ட வைக்குவோம். மக்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்படுவோம் அப்படின்னு நிர்வாக குழுல பேச்சு வருது. அப்ப நானும் பாக்கறதெல்லாம் தெளிவா சொல்றோம், மக்கள் தேர்தலில் நிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு பொதுக்குழுல வந்தார்களே, ஆனால் நாங்கள் அதுல தொடர முடியாது எங்களால. ஆனால் அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கண்ணியமான முறையில் நாங்கள் வெளியேறிடுவோம். தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு அமைப்புக்காக வேண்டி நாங்கள் உழைக்க, அதை மக்கள்கிட்ட எடுத்து செல்ல, அதுக்காக பாடுபட, பிரச்சாரம் பண்ண எங்களுடைய மனம் இடம் தரவில்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க ஒதுங்கிக்கிறோம் என்பதையும் நிர்வாக கமிட்டியில சொல்றோம். சொன்ன பிறகு பொதுக்குழுல அந்த 3 கருத்தையும் எப்படி எடுத்து வைக்கிறது? 3 கருத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் தரப்படுகிறது. 3 கருத்தையுமே மக்கள்கிட்ட எடுத்து வச்சு, தேர்தலில் நின்றால் இன்னென்ன நன்மை இன்னென்ன கேடு, தனியா ஒரு அமைப்பு உண்டாக்கி தேர்தல் நிறுத்தினால் இன்னென்ன நன்மை இன்னென்ன கேடு, தேர்தலில் நிக்காம இதே நிலையை தொடர்ந்தோம்னு சொன்னா இன்னென்ன நன்மை இன்னென்ன கேடு, பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இதுகளை எல்லாம் விளக்க வேண்டும் என்ற பொறுப்பை என்னிடத்துல தர்றாங்க. திருச்சி பொதுக்குழுவோட நான் விளக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் விளக்குறேன். விளக்கும் பொழுது என்ன செய்யறேன்னு கேட்டா, 3 நிலை இருக்கு பாருங்க. தேர்தலில் நிக்கணும் என்ற நிலை, பேரலா ஒரு அமைப்பு உண்டாக்கணுங்கிற நிலை, இப்ப உள்ளபடி தொடரணும் என்ற 3 நிலை. 3 நிலையிலையும் 6 தலைப்பு வரும். அதுல உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்ன, முதல் நிலையில உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்ன, 2வது நிலையில் உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்ன, 3வது நிலையில் உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்று 6 விஷயங்களை நான் மக்கள்கிட்ட பேசணும். அப்ப எடுத்தவன் நான் என்ன பண்றேன்னு கேட்டா, தேர்தலில் நிக்கணும் அப்படிங்கறத சொல்லி ஒரு நிலை நிர்வாக குழு நாங்கள் 3 ஆப்ஷனை உங்கள்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனை வைக்கிறேன். அதுல ஒரு ஆப்ஷன் என்ன, தேர்தலில் நிக்கணும் என்ற நிலை. இந்த நிக்கணும் என்ற அந்த நிலையை சொல்லும் பொழுது அதுல உள்ள நன்மைகளை எல்லாம், அதுல என்னென்ன நன்மை ஏற்படுதுங்கிறதெல்லாம் நான் என்ன செய்யறேன், நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு சொல்லிட்டு அதுல உள்ள என்னென்ன நன்மை சொல்றாங்களோ அந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்ச உடனே மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மற்ற நிலைப்பாடெல்லாம் கேட்கறவங்க கூட தயாரா இல்ல, உடனே நாராயத்துக்கு பீருட்டாங்க, அதான் சரின்ட்டாங்க பொதுக்குழுடைய மக்கள். அவங்க ஒருவேளை நிர்வாக குழுவே இந்த மாதிரி கருத்தை தான் நம்மள்ட்ட விரும்புறாங்கன்னு நினைச்சு அப்படி சொன்னாங்களா, அல்லது உளப்பூர்வமாவே அவங்க அதைத்தான் விரும்பினாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் உடனே அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப என்ன பண்றோம், மற்ற நிலைகளை விலக்கி அதை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லாம போயிடுச்சு. அப்ப சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன்னு கேட்டேன், நான் தானே அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உடனே நான் சொன்னேன், அழகான முடிவு எடுத்திருக்கிறீங்க, பொதுக்குழு உள்ள அதிகமான மிக பெருமான என்ன கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு அதிகமான கைகள் உயர்ந்து விட்டது. அதிகமான மக்கள் நீங்க விரும்பக்கூடிய நேரத்தில் அதுதான் தமுகவுடைய முடிவா இருக்கணும். நல்ல முறையில் அந்த அரசியல் பணியை செய்யுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட என்னையை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு அமைப்பை நான் விரும்பவே இல்லை. நம்மள பல விஷயங்களை நம்ம சமரசம் பண்ண வேண்டி வரும். எனக்கு கொள்கை அளவுல நான் அதுக்கு எதிரானவன். அதனால நான் கண்ணியமான முறையில் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன். பொறுப்பிலிருந்தும் உறுப்பினரிலிருந்தும் எல்லாத்திலும் நாங்க ஒதுங்கிறோம். ஒதுங்கிறேன் சொல்லி என்னை பத்தி நான் சொல்லிட்டேன், இதுல நான் உடன்படல அப்படின்னு சொல்றேன். நான் சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் அதையே சொல்றாங்க. வந்துகிட்டு பாக்கர் சொல்றாரு, ஜலீல் பாய் சொல்றாரு, ஹைதர் ஒடி வந்துகிட்டு அவரும் சொல்றாரு, எல்லாருமே ரிசைன் பண்றேங்கிறாங்க.
ஆனால் நான் ரிசைன் பண்ணுவதாக சொன்னதுக்கு நியாயம் இருக்கிறது. என்ன நியாயம்? நான் அந்த காரணத்தை நான் அந்த கொள்கையா கொண்டிருக்கிறேன். நேற்று அதான் என் கொள்கை, இன்னைக்கு அதான் என் கொள்கை, இனிமேலும் என்னுடைய கொள்கை அதுதான். அதுல எந்த ஒரு மாற்றமும் காம்ப்ரமைஸும் எனக்கு கிடையாது. அதனால நான் ரிசைன் பண்றேன். ஆனால் என்னை தொடர்ந்து ரிசைன் பண்ணாங்க பாருங்க, அதுல எல்லாருமே பாக்கர் ஜலீல் பாயை தவிர பாக்கி அனைவருமே தேர்தலில் உள்ள ஒரு நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள். நான் ரிசைன் பண்ணதுக்கா அவங்க ஏன் ரிசைன் பண்ணணும்? அன்னைக்கே 3 பேரும் போங்கடான்னு விட்டு மத்தாளுக்கு நடத்த வேண்டியதானே. அப்ப நான் எனக்கு பிடிக்காத ஒரு கொள்கையினால ரிசைன் பண்ணால் நாடகம் அது. எனக்கு அது பிடிக்கல, எனக்கு உடன்பாடு இல்ல. பிடிக்கல மட்டுமில்ல, நம்ம தூங்கும் பொழுது அந்த வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்தோம், ஒரு காலம் உங்கள்ட்ட ஓட்டு போர்க்க வரமாட்டோம் சொல்லி. அதை மீறுகிற ஒரு நிலை வரும் பொழுது நான் அந்த மக்கள் முகத்தில் போய் முழிக்க முடியாது. அதனால என்ன பண்றேன், நான் ஒரு கொள்கை அடிப்படையில் ரிசைன் பண்ண கிண்டலுக்குரியதா இது? நான் ஒரு கொள்கை சார்ந்த அந்த முடிவு எடுக்கிறேன். என்னோட சேர்ந்து ஜால்ராவுக்கு கையை தூக்குனாங்களே அவங்கள சொல்லுங்க, விமர்சனத்துக்குரியவங்க அவங்க தான். நான் விமர்சனத்துக்குரியவன் கிடையாது. அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கிறேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, இது ஒரு மேட்டராச்சா. அடுத்து என்னன்னா, இதுல இதான் ரிசைன் பண்ணதுங்க, இது நாடகமா இது? நீங்க தேர்தல் நிக்கிறேன்னு அறிவிச்சிருந்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு போயிருப்போம். நாடகம்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து, நீங்க நிர்வாகிகள் சேர்ந்து நாடகம் ஆடி, நான் யதார்த்தத்தை சொன்னேன். நீங்க எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து நினைச்சீங்க நாடகம் ஆடி, நீங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடி என்ன பண்றீங்க, நிலையை மாத்திருக்க முயற்சி நீங்க பண்ணுனீங்க, நான் பண்ணல. அதை நீங்க விளங்கிக்கிறேன். அடுத்தது இதுல ரிசைன் பண்றேன்னு ஜவாஹர்ல மட்டும் சொல்லல, எல்லாரும் ரிசைன் பண்ணாங்க. எல்லா நிர்வாகிகளும் ஜவாஹர்ல மட்டும் அவர் தான் தேர்தல் நிக்கணும் என்பதை அன்னையிலிருந்து உறுதியா நிக்கிறவரா இருக்கிறார். அன்றைக்கு அவர் ரிசைன் பண்ணல. பாக்கி எல்லாரும் பண்ணாங்களா இல்லையா? எல்லாரும் ஏன் ரிசைன் பண்ணாங்க? இதுல யார் விமர்சனத்துக்கு உரியவர்கள்? யார், நானா மத்தவங்களா? நான் எந்த கொள்கையை சொன்ன அந்த கொள்கைக்கு ரிசைன் பண்றேன். பாக்கர் அந்த கொள்கைக்கு ரிசைன் பண்ணார், அது நியாயம். ஜலீல் பாய் ரிசைன் பண்ணார், நியாயம். மத்தவங்க ரிசைன் பண்ணதுக்கு என்ன நியாயம்? அவங்க தான் அது விரும்புறவங்களா இருந்தாங்களே, தேர்தலோ அல்லது நேரடியா போட்டியிடுவதையோ விரும்பக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்களும் ரிசைன் பண்ணிட்டு டிராமா யார், நாங்களா டிராமா போட்டப்ப ஏதார்த்தம் நீங்க மாத்திக்கிட்டீங்க. மக்கள்லாம் எல்லாரும் ரிசைன் பண்ணவொன்னு நினைச்சிருச்சு, ஒரு நெருக்கடி உண்டாகுது, ஆளாளுக்கு அழுது புலம்புறாங்க. கடைசி என்ன ஆகுது, எங்களுக்கு தலைவர்கள் நாங்க இழக்க விரும்பல, அதனால நாங்க அதே நிலையை தொடரட்டும் சொல்லி ஒரு முடிவு எடுத்து அன்னையோட இந்த தேர்தலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். இதை சுட்டிக்காட்டுறாரு. இன்னைக்கு பாருங்க, கொள்கை சார்ந்து எடுத்த ஒரு முடிவு, இத்தனை வருஷமா அதை விமர்சிக்காம சேர்ந்திருந்த இவ்வளவு காலத்தில் அது ஒரு எந்த காலத்திலும் பேசாம இன்னைக்கு அதை எல்லாரும் சேர்ந்திருக்கும் போது தவறு காணாத ஒன்றை இன்னைக்கு பேசுறார்கள் என்றால் இதை எடுத்து சொல்றாருன்னா ஒரு உள்ளத்துல அன்னைக்கு வந்திருக்குது விஷயம் வழங்குதா? இது திடீர்னு இன்னைக்கு உண்டானது இல்ல, அன்னையில இருந்து வெஞ்சம் வச்சிருக்கிறார். இவ்வளவு வருஷத்துக்கு இதை உள்ளத்துல போட்டுக்கிட்டு அற்புதமான முறையில் நம்மள்ட்ட நாடகம் ஆடி இருக்கிறார். அதான் அர்த்தம். ரோஷன் மஹால்ல 98ல நடந்ததை இன்னைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றாரு? 6 வருஷம் கழிச்சு அதை ஒரு மிஸ்டேக்கா முதல் முறையாக இப்பதான் விமர்சிக்கிறார் சொன்னா, அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கணக்கு போட்டு விட்டார். என்ன போட்டாரு? இவங்களை என்னைக்காவது காலி பண்ணிட்டு எலெக்ஷன் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டாரு. அது அவ்வளவு அற்புதமா உள்ளத்துல மறைச்சு வச்சிருந்திருக்காரு. உள்ளத்துல மறைச்சு வச்சதுனாலதான் இப்ப அதை ஒரு ஆர்குமெண்டா எடுத்து வைக்கிறார். இது ஒண்ணாச்சா? அடுத்து என்ன? அடுத்து மனம் திறந்த மடல். இது 2வது ரிசைன் பண்ணாரு. 2வது ரிசைன் ராஜினாமா நாடகமா? அது உண்மையாகவே எனக்கு சில பணிகள் இருக்கிறதுனால பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அது அமானிதான், அதை ஒழுங்கா செய்யணும். பலர் அணுகினா அந்த காரியங்களை செய்வதற்கு நான் ஈடுபட்டேன்னு சொன்னா என்னுடைய வேற பணிகள் பாதிக்கப்படுது, அதனால அமைப்பாளர்ல இருந்து விலகிறேன்னு சொன்னேன். சொன்னதுல உறுதியா தானே நின்றனா? நாடகமெல்லாம் பண்ணலையே. எவ்வளவு என்னை வற்புறுத்தினீங்களா இல்லையா? கொள்கைக்காக ரிசைன் பண்ணும்போது நீங்க மாறிக்கிட்டதுனால நானும் மாறிக்கிட்டேன். இதுல என்னுடைய சூழ்நிலையை காரணம் காட்டி ரிசைன் பண்ணும் பொழுது அப்ப என்ன இல்ல, நான் மாற வேண்டிய தேவையில்லை. நான் என்ன காரணத்தை வச்சனோ நடிக்கிறதுக்கு வைக்கல, நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு ஆழம் பாக்குறதுக்கு நான் வைக்கல. எல்லாரும் செஞ்சுனீங்க, நான் ஏத்துக்கல. மனம் திறந்த மடல்னு சொல்லி அமைப்பாளர் இருந்து போனேன். அமைப்பாளர் இருந்து போனதுதான். அதுக்கு பிறகு நான் அமைப்பாளராக இருக்கல. அமைப்பாளர் போஸ்டே இயக்கத்தில் எடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு செஞ்சீங்களே தவிர அப்ப நான் இதுல என்ன நாடகத்துக்கு என்ன இருக்குது? இப்ப 3வது நடந்தது என்ன? இதுவும் கொள்கை விஷயம். 3வது நடந்தது என்ன? முதல் தடவை நடந்த மாதிரி கொள்கை மேட்ரு. முதல் தடவை தேர்தல்ங்கிற கொள்கையை வச்சு நான் ரிசைன் பண்றேன்னு நீங்க கொள்கையை மாத்திக்கிட்டீங்க. 2வது தடவை நான் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தாயி பிரச்சாரகரா இருக்கிறதுனால பாதிப்புங்கிறீங்க. அது பாதிப்புனா எனக்கு அதான் வேணும். இது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு மறுமைக்கு உள்ள விஷயம் தான் வேணுமே தவிர இந்த உலகத்தில் இல்லாதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அந்த கொள்கை சார்ந்த முடிவை நான் எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த கொள்கையை மாத்திக்கிறலன்னு சொன்னா நான் கொள்கையை விட்டுட்டு உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இது கொள்கை சார்ந்த முடிவு. இது டிராமாவா?
இது விமர்சனத்துக்கு உரியதா? இது கிண்டல் பண்றதுக்குரிய மேட்டரா இது? அப்ப இதான் ஒரு ஆதாரம். 3 வேலை இருக்கு இப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதுக்கு நான் பதிலா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ரமலான் முதல் நடைபெற்ற சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளின் காரணமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் எழுந்தது. அடுத்தது என்னன்னு கேட்டா, அவர் சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் ரமலான் பிறதான். சென்ற வருஷம் ரமலான் நோன்பு அறிவிப்புல தௌஹீத் ஜமாஅத் செஞ்ச குளறுபடிதான் அனைத்துக்கும் காரணம். அடிப்படை அங்கிருந்து ஆரம்பிக்குதுங்கிறார். அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு உண்மையா இருந்தா ரோஷன் மகால் ஏன் பேசினாரு? அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு சொல்ற பார்த்தா சென்ற ரமலான்ல தான் ஆரம்பிக்குங்கிறாரு. ரோஷன் மகால்ல இருந்தே ஒரு கருத்து உருவாக்கம் உங்களுக்கு உள்ள கொடுத்து வந்திருக்கு அவருக்கு. அது சொல்லிவிட்டு அடிப்படையை இப்பதான் ஆரம்பிக்குதுங்கிறாரு. சென்ற ரமலான்ல தான் ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பிக்கிறார். அந்த ரமலான்ல என்ன ஆரம்பிக்கிறான்? இந்த வருஷம் காசியார் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? ஊட்டியில் பிறை தென்பட்டது, நாளைக்கு பெருநாள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பிரஸுக்கு செய்தியெல்லாம் கொடுத்துட்டார். இப்படி அறிவித்த பிறகு நான் வாணியம்பாடிக்கு போன் பண்ணி என்னுடன் எங்கள் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டை சேர்ந்த லியாக்கத் அலி என்பவர், ஊட்டியை சேர்ந்தவர், அவருக்கு நான் போன் பண்ணி கேட்கிறேன், என்ன நண்பா உங்க ஊர்ல ஊட்டியில பிறை கண்டுட்டதா சொல்றாங்களா, அது உண்மையான்னு கேட்கிறேன். ஆமா சகோதரர், என் அண்ணனே பார்த்திருக்காரு, எங்க அண்ணன் மட்டும் இல்ல ஊட்டியில பரவலா என்ன செஞ்சிருக்காங்க, பிறையை பார்த்திருக்காங்கன்னு அவர் தகவல் கொடுத்தார். இதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து சகோதரர் பாக்கர் போன்ல வர்றார். போன்ல சகோதரர் பாக்கர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, காசியாரு பிறைன்னு அறிவிச்சிட்டாரு, அது செய்தியில போயிட்டு இருக்கின்றது. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தில் எங்கும் பிறை காணப்படவில்லை அப்படின்னு ஒரு பிளாஷ் நியூஸ் வின் டிவில விடணும்னு சொல்றாரு. இப்படி நம்ம விட்டா பெரிய குழப்பம் ஆயிரும், ரொம்ப ஆதங்கத்துல சொல்றாரு பாக்கர். அதனால தயவு செய்து நீங்க அண்ணன்கிட்ட பேசுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்கர் இப்படி சொன்ன உடனே நான் அண்ணனுக்கு போன் அடிக்கிறேன். போன் அடிச்சு சொல்றேன், காசியார் பிறை என்ன அறிவிச்சிட்டார் இல்லையா, என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இல்ல அந்த ஆள் ஊட்டியில பார்த்திருக்க முடியாது, ஊட்டியில பார்த்தாச்சுன்னு அறிவிக்கிறாரு. இல்ல இல்ல ஊட்டியில பார்த்ததாக எனக்கு தகவல் வந்துச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அந்த ஆள் அளவுகோல் இல்லாம அறிவிக்கிறான், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு அளவுகோல் அப்படிங்கிறாப்ல. அப்ப நான் சொல்றேன், கடைநல்லூர்ல நம்ம மரியாதைக்குரிய மௌலவி கடைநல்லூர்ல உள்ள தௌஹீத் ஜமாத் நாளைக்கு நோன்பு வைக்க போறாங்களே அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய அப்துல் ஜலீல் மதனி அவர்கள் எப்பவுமே லோக்கல் சுன்னத்துல் ஜமாத் மக்கள் என்ன நோன்பு பெருநாள் எப்படி வைக்கிறாங்களோ அப்படிதான் அவர் ஒரு அளவுகள் எடுத்துக்கிட்டாரு, அவர் அப்படித்தான் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தாப்புல நான் சொல்றேன், அகலே ஹதீஸ்காரங்க நாளைக்கு நோம்புன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு அண்ணன் பதில் சொல்றாரு, அகலே ஹதீஸ்காரங்க ஆல் இந்தியால எங்க பேரை பார்த்தாலும் அவங்க அந்த அளவு போல வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? நான் அவருக்கு ஒவ்வொன்னா கன்வின்ஸ் பண்ணி ஒரு குழப்பம் ஏற்படாம பண்றதுக்காக இவ்வளத்தையும் சொல்றேன். அப்ப நான் சொல்றேன், இப்ப அளவுகோல் தான் என்ன, இல்ல நம்ம அளவுகோலை நிர்ணயிக்கணும். ஒரு ஸ்டேட்டா, ஒரு மாநிலமா, மாநிலத்துக்குள்ள ஒரு மாவட்டமா அல்லது நாடா, அது சரி இனிமே நிர்ணயிச்சுக்கிடுவோம். இதுவரைக்கும் நம்ம அளவுகோல் காசியார் சொன்ன ஏத்துக்கிறது தானே, அதை ஏத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும் போதுதான் அண்ணன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்தை ரணகலமாக்கியது. என்ன எழுதியிருக்கின்றாருங்க, தௌஹீத் கொள்கை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உயிருக்கும் மேலானதாகும், எந்த காரணத்திற்காகவும் அந்த கொள்கைக்கு எதிராக சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இம்முடிவிற்கு காரணம் எழுதியிருக்கின்றார். நான் கேட்கிறேன், அண்ணன் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பாப்பர் சொல்றாரு, கடைநல்லூர்ல மதரசால பணியாற்றக்கூடிய சகோதரர் எம்.ஐ. சுலைமான் நீண்ட நேரம் வாதம் செஞ்சாரு, எல்லாம் ஏத்துக்க மாட்டாரு
அவர் பல ஹதீஸ்களை சொன்னாரு, அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அது அப்படி இது இப்படின்னு ஏத்துக்க மாட்டாரு சொல்லித்தான் நீங்களாவது பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க. நம்ம வின் டிவியில ஸ்க்ராலிங் விட்டா அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும், மக்கள் கொதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் இப்படி கேட்கும் போது அண்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாம் காஜியார் சொன்னதை கேட்டு பிறையை வைத்துக் கொண்டால், நோன்பை வைத்துக் கொண்டால், பிறையை ஏற்றுக்கொண்டால், நாளை ஜமியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜாக் அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களை விட உங்களுக்கு காஜியார் பெருசாயிட்டாரோ அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. நம்ம என்ன பதில் சொல்றது? அருமை சகோதரர்களே, நான் பொய் பேசவில்லை, ஹக்கை சொல்கின்றேன். ரமலான்ல சென்ற ரமலான் நோன்பு இருக்குல்லங்க, நோன்புல டவுன் காஜி ஒரு நாள் பெருநாள் நோன்புன்னு அறிவிக்கிறார். தௌஹீத் ஜமாத் அடுத்த நாள் நோன்புன்னு நம்ம அறிவிக்கிறோம், அன்னைக்கு இல்லன்னு அறிவிக்கிறோம். இதுல முரண்படுறோம். டவுன் காஜி சொன்னதுக்கு மாற்றமாக தௌஹீத் ஜமாத் சொல்லுது என்ற ஒரு நிலை வருது. இதான் அவரை பெருசா பாதிச்சிருச்சான். எப்படி அறிவிக்கிறது? அது என்ன டவுன் காஜி தானே ஒத்து போயிட்டு இருக்கணும், இத்தனை வருஷம் அப்படித்தானே போயிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அவர் அதை கொச்சப்படுத்த இதெல்லாம் பிரச்சனை உண்டாச்சுங்கிறார். நான் கேட்கிறேன், உங்க பாலிசி படி இப்ப சொல்றீங்களா களிமா சொல்ல அனைவருக்கும் அழுத்தி சொல்றீங்களா? களிமா சொன்ன அனைத்து முஸ்லிம்களுக்கும் உரிய தமுமுகவுல தௌஹீத் ஜமாத்துக்காரங்க ஒரு நிலை எடுப்பாங்க, டவுன் காஜி ஒரு நிலை எடுப்பாங்கன்னா நீங்க வாய முடிக்கிட்டு இருக்கணும். அது ஓ நிலை, இது ஓ நிலையில இருக்கணும். இந்த நிலையில குறிக்கிற நீங்க யாரு? களிமா சொல்ல அனைவருக்கும் பொதுவா இருக்கிறீங்களா, சைடா இருக்கிறீங்களா? நீங்க களிமா சொல்ல அனைவருக்கும் பொதுவுன்னா நீங்க டவுன் காஜி சைடை எடுப்பதற்கு என்ன ரீசன்? ஒரு ரீசன் கிடையாது, தேவையில்லாம சொல்றாங்க. இப்ப அதனால இவர் பாலிசி பைலாவுக்கு மாற்றமாக நடந்துட்டார். இவர் பைலா என்ன சொல்லுதுன்னா அனைவருக்கும் பொதுவா இருக்கணும்ங்கிறாரு. அப்ப தமுக தலைவர் என்ற முறையில தௌஹீத் ஜமாத் இப்படி இருக்கிறீங்களா, அது உங்க கொள்கை, இந்த விஷயத்துல ஒன்று போடுவாங்க, உங்க கொள்கை அதுவா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தமுக தலைவரா இருக்கிற தகுதியானவர். இவர் தமுக பைலாவத்தை காலில் போட்டு மிதிச்சுட்டு தௌஹீதுக்கு எதிராகத்தான் நான் இருப்பேன், டவுன் காஜிக்கு சப்போர்ட்டா தான் நான் இருப்பேங்கிற ஒரு நிலை எடுத்துக்கொண்டு என்னிடத்துல பேசுகிறார். என்ன பேசுறாரு தெரியுமா? நீங்க இத்தனை வருஷமா டவுன் காஜியை தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த வருஷத்துக்கு மட்டும் ஏன் மாறிட்டேன்னு கேட்டார். அப்பதான் நான் நினைச்சேன், ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, நம்ம 5 வருஷமா நம்ம என்ன சொல்றோம் விளங்காமல் நம்ம கூட இருந்திருக்காரு இவர். நம்ம எந்த காலத்துல டவுன் காஜியை ஃபாலோ பண்ணி அறிவிச்சோம்? நம்ம ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அறிவிக்கிறோம். என்ன கொள்கை? பிறையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பகுதிகளில் பார்க்கிற பிறையின் அடிப்படையில் அந்தந்த பகுதி மக்கள் நோன்பையும் பெருநாளையும் முடிவு செய்ய வேண்டும். இது தௌஹீத் ஜமாத் எடுத்த நிலை. எப்ப எடுத்த நிலை? 2004 எடுத்த நிலையா? மதுரை மாநாட்டுக்கு பிறகு தௌஹீத் ஜமாத் உருவாக்குறோமே, அப்ப இருந்த இதுதான் நிலைமை. இந்த நிலைமை அடிப்படையில் நம்ம பல விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம். இதான் எங்க நிலைன்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த நிலைமை அடிப்படையில் அல்முபீன் பத்திரிகையில 2 புஸ்தகம் போட்டிருக்கிறோம். பிறை ஒரு ஆய்வுன்னு சொல்லி புஸ்தகம் போட்டிருக்கிறோம், நோட்டீஸ்கள் போட்டிருக்கிறோம். டிவி வழியாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த கருத்தை சொல்லி இருக்கிறோம். பிறையை மெட்ராஸ்ல பார்த்த பிறையை தமிழ்நாடு பூரா கொண்டு வராதீங்க, மெட்ராஸ்ல பார்த்தா மெட்ராஸ் சுற்று வட்டாரத்தில் கொண்டாடுங்க, கும்பகோணத்துல பாக்குறோம் கும்பகோணம் பகுதிக்கு வச்சுக்கிறதாங்க, இப்படிங்கிறது ஒரு நிலை, தௌஹீத் ஜமாத் எடுத்த ஒரு நிலை. இந்த நிலையில் நாங்கள் மாறவே இல்லை. சென்ற ரமலானுக்கு மாறல. மாற்றம் எங்க நடக்கு தெரியுமா? அப்பதான் நீங்க விளங்கிக்கணும் மாற்றம் எங்க நடக்குதுன்னு கேட்டா, சென்ற ரமலானுக்கு முந்தின ரமலானுக்கு போனா உங்களுக்கு ஒண்ணு விளங்கி போயிடும். சென்ற ரமலான்ல டவுன் காஜி நம்மளும் மாறுபட்டோம் இல்லையா? அதுக்கு முந்தின ரமலான்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா, பாண்டிச்சேரியில பிறை பார்த்துறாங்க. பிறை பார்த்து டவுன் காஜிக்கு சொல்றாங்க, சென்னை டவுன் காஜிக்கு. டவுன் காஜி சொல்றாரு, பாண்டிச்சேரி சென்னையிலிருந்து தூரமா இருக்கிறதுனால பாண்டிச்சேரியில் பார்த்த பிறை சென்னையை கட்டுப்படுத்தாது, அதனால இங்க நோன்பு இல்லைங்கிறார். பாண்டிச்சேரிக்கு நோன்பு, மெட்ராஸுக்கு நோன்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை டவுன் காஜி அறிவிப்பால் வந்தது. எப்ப? சென்ற ரமலானுக்கு முந்தின ரமலானில். அப்ப நம்மளும் என்ன செஞ்சோம்? இது நம்ம நிலை ஒத்து இருக்குது. இந்த நிலை சென்னையில பார்த்த பிறகுதான் கட்டுப்படுத்தணும் ஒரு சொல்றாரு, பாண்டிச்சேரி ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அது கரெக்டா இருந்ததுனால தௌஹீத் ஜமாத்தினுடைய நோன்பு பெருநாளும் டவுன் காஜி அறிவித்த நோன்பு பெருநாளும் தற்செயலாக ஒன்றுபட்டு போயிடுச்சு. இதாச்சா? சரி. சென்ற ரமலான் நடக்கு தெரியுமா? சென்னையில பிறைய பார்த்துட்டு டவுன் காஜி அறிவிச்சாரு இல்ல. நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஊட்டியில் பிறை பார்த்ததாக தகவல் வந்திருக்கிறது, அதை அடிப்படையாக கொண்டு சென்னைக்கு அறிவிக்கிறேங்கிறாரு. இப்ப நிலையில மாறினது தௌஹீத் ஜமாத் டவுன் காஜியா? பாண்டிச்சேரி தூரம் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்ன டவுன் காஜி
ஊட்டியில மாத்த பிறகு அறிவிக்கிறார்னு சொன்னார்னு சொன்னா அவர் இத்தனை வருஷமா கடைபிடித்து வந்த நிலையிலிருந்து அவர் மாறிக்கொண்டார். நாம அதுல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால முரண்பாடு வந்துருச்சு. நம்ம கேட்டோம், ஏங்க ஊட்டி கிட்டத்திலயா பாண்டிச்சேரி கிட்டயா? சென்னைக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு. ஊட்டிங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கு? 1/2 மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்கு சூரிய மறைகிறதுக்கு. அவ்வளவு தூரத்துல வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பாக்குற பிறை சென்னையை கட்டுப்படுத்துங்கிறீங்க, பாண்டிச்சேரி கட்டுப்படுத்தாதுங்கிறீங்களேன்னு சொல்லி நம்ம அதை ஏத்துக்கிறோம். இதை விளக்குறேன். ஜவாஹர்லால் சாப் நீங்க ஒழுங்கா விளங்கிக்கிறவே இல்லை. தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுதுங்கிற கூட நீங்க விளங்கல. தௌஹீத் ஜமாத் சொல்வது அந்தந்த பகுதியில் பார்த்த பிறை கட்டுப்படுத்தும் சொல்றமே தவிர டவுன் காஜியை ஃபாலோ பண்ண நாங்க சொல்லவே இல்லை. அவர் எங்க நிலையை ஒத்துக்கொண்டு 2-3 வருஷமா அறிவிச்சுட்டு வந்தாரு. அதனால ரெண்டும் ஒன்னா போயிட்டு இருந்துச்சு. இப்ப அவர் அறிவித்த நிலைக்கு அவர் மாறுபட்டதனால தான் குழப்பம் ஏற்பட்டுச்சு என்று நான் விளக்குகிறேன். பாயிண்டாச்சா? இதுல தாமுக என்ன பின்னடைவு? இது எப்படி உங்களுக்கு டார்ச்சரா இருக்குது? இதனால உங்களுடைய வளர்ச்சி எப்படி பாதிக்கப்பட்டுச்சு? இப்படி நாங்க அறிவிச்சனால எத்தனை கிளை கலைச்சிட்டு போயிட்டான், எத்தனை உறுப்பினர் வெளியேறி போயிட்டான்? ஒண்ணும் நடக்கல. உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த சுன்னத்து ஜமாஅத் இப்படி பேச வைக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. உங்க உள்ளத்துல தௌஹீத் வேஷம் போட்டு கொண்டிருக்கிற சுன்னத் ஜமாஅத் இருக்குல்ல, அது பேச வைக்குது. இவங்க என்ன சுன்னத் ஜமாஅத் கொள்கையில இவங்க சொல்லணும், இவங்க என்ன வேற நிலை எடுக்கிறாங்க என்பதுதான் தவிர இதுக்கு எந்த காரணமும் உங்களால சொல்ல இயலாது. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? டவுன் காஜிட்ட நான் ஏஎஸ் அலாவுதீன், ராயபுரத்தை சேர்ந்த பாபாஜான், ஜிப்ரி காசிம் இவங்க எல்லாம் டைம் வாங்கிட்டு போய் டவுன் காஜி ரமலான்லயே சந்திக்கிறோம். நாங்க சந்திச்சு மதுகப்பு நூல்ல இருந்து ஆதாரங்கள்லாம் திரட்டிக்கிட்டு போறோம். டவுன் காஜி அவர்களே, நீங்க இந்த வருஷம் நோம்புல அறிவிச்ச தப்பு, உங்க மதுகப்பு பிரகாரம் கூட இங்க அறிவிக்க கூடாது, நீங்க ஊட்டியுடைய இதை ஏத்துக்கிட்டதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல, உங்க மதுகப்பு கிதாபுகளை இப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்லி அந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு போய் போட்டோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நோம்பு பெருநாள அவர் சென்னையில பார்க்காதனால அறிவிக்க மாட்டேன்ட்டார். நம்ம நிலைக்கு அவர் வந்தார். பாயிண்ட் வழங்குதா? நோன்பை ஊட்டியை ஏற்றுக்கொண்டு அறிவிச்சவர் நோன்பு பெருநாள் பொட்டல் புதூர்ல அறிவிச்சாங்க. அந்த தகவலை ஏற்றவர் அறிவிக்க மறுத்து விட்டார். சென்னையில் பார்க்கவில்லை, அதனால் இல்லைன்னு சொன்னாரு. பெருநாள்ல 2 பேரும் ஒன்றாயிட்டோம். அந்த பெருநாள்ல ஒன்றாவதுக்கு நாங்கள் போய் டவுன் காஜியை சந்திச்சு அந்த நிலையை புரிய வச்சவன நல்ல மனிதர், உண்மையை கரெக்டா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். சரியான செய்திகள் கிடைக்குமா என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் டவுன் காட்சி இருப்ப கண்ணால கண்டவர்கிட்ட அழகான ஒரு மனிதர் ஒரு தப்பான ஒரு முறையில் முடிவு எடுத்துட்டாரு. சொன்ன உடனே அப்படியா அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, இந்த பெருநாளைக்கு நான் பாத்துறேன், அது மாதிரி நடந்து கொண்டார். இப்ப டவுன் காஜியே எதுல கன்வின்ஸ் ஆகிட்டாரோ அதை விமர்சிக்கிறார் இவர். டவுன் காஜியே என்ன செய்யறாரு, இது நீங்க சரிதான் ஒத்துக்கிட்டார். இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பிறையில குழப்பிட்டீங்க, பிறையினால தமுக என்ன குழப்பம் வச்சுங்க நீங்க அதுல, இது உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி அறிவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கா மக்கள் பாக்குறவங்களுக்கு? ஆமா, இதுக்கும் இப்ப தமுக இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்ல. ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கு காரணம் கற்பிக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஜாக்குக்காரனுக்கு நான் மாத்த நடப்பேன், அதுக்காகத்தான் இப்படி நாங்க முரண்படுறோம் அப்படின்னு நான் சொன்னதாக அவர் சொல்லி இருக்கிறார். ஜவாஹர்லாலுக்கு ஒரு சிறப்பு தன்மை ஒன்று எப்பவுமே உண்டுங்க. என்ன சிறப்பு தன்மைன்னா, அவர் பேசுனதுக்கு நீங்க மறுப்பு சொல்றாங்க வேற எங்கேயும் போக வேணாம், அவர் பேச்சிலே நீங்க மறுப்பு இருக்கு பின்னாடி. அவர் தான் என்ன பேசுகிறாரோ அதை தானே முரண்படுவதை நிறைய பார்க்கலாம். எந்த ஒரு பாயிண்ட் சொன்னாலும் சரி அதை கண்டிப்பா ஒரு இடத்துல அவர் எதிர்ப்பார். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட அவரை எதிர்ப்பார், அந்த இடத்துல முரண்படுவார். இப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த செய்தியில் நீங்க பாத்தீங்கன்னா, ஜாக்குக்கு எதிராக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த நிலை எடுத்தோன்னு நான் சொன்னதா சொல்றார். இப்ப எடுத்துக்கிறங்க, இப்போ புதன்கிழமை, உதாரணத்துக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாள் வச்சுக்கிறங்க. இந்த டேட் எனக்கு ஞாபகத்தில் இல்லாதனால சொல்றேன். இப்ப வெள்ளிக்கிழமை நாம நோம்புன்னு அறிவிக்கிறோம், வியாழக்கிழமை டவுன் காஜி அறிவிக்கிறாரு, புதன்கிழமை ஜாக்கு அறிவிக்கிறாங்க. இப்படிதான் நடந்துச்சு அந்த வருஷம். அந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 அறிவிப்புகள் உங்களுக்கு செய்யப்பட்டுச்சு நோன்பை பொறுத்த வரைக்கும். சென்ற ரமலான்ல ஜாக்குடைய அறிவிப்பு என்னன்னு கேட்டா, உதாரணமா புதன்கிழமை ஜாக்கு என்ன செய்யறாங்க, புதன்கிழமை நோம்புங்கிறாங்க. டவுன் காஜி வியாழக்கிழமை நோம்புங்கிறார் ஊட்டியை பார்த்துவிட்டு. தௌஹீத் ஜமாஅத் சொல்லுது பிறை பார்க்காதனால வெள்ளிக்கிழமை தாங்குது. இப்ப ஜாக்குக்கு நான் போட்டியா இருக்கிறதா இருந்தா டவுன் காஜி சொன்னதை ஏத்துக்கிட்டாலும் போட்டி தானே. அதாவது புதன்கிழமை அவங்க அறிவிக்கிறாங்க ஜாக்கு, நான் டவுன் காஜியோட சேர்ந்துக்கிட்டு வியாழக்கிழமை அறிவிச்சேன்னு வைங்களேன், அப்பவும் ஜாக்குக்கு போட்டி தான். ஜாக்குக்கு போட்டிக்காகத்தான் நான் இதை மாத்த மாட்டேன்னு சொன்னேன்னு அவர் சொல்றாரு. முரண்பாடு வழங்குது அவங்களுக்கு. ஜாக்குக்கு போட்டியா இருப்பதா இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு நான் போக தேவையில்லை, வியாழக்கிழமையை அறிவிச்சுட்டு போயிடலாம். வியாழக்கிழமை அறிவிச்சாலும் ஜாக்குக்கு போட்டி தான். ஜாக்குக்கு போட்டி என்பது வியாழக்கிழமைக்கு போட்டி தான்.
அதுல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜாக்க பத்தி அங்க ஒரு பேச்சு வருது. நான் சொல்றேன், ஏங்க ஜாக்குல நோன்பு பெருநாளைக்கு ஒரு நிலைப்பாடு, ஹஜ் பெருநாளைக்கு ஒரு நிலைப்பாடு, இப்படி முரண்பட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்துல சவுதியில வந்தா ஏத்துக்கிறாங்க, ஒரு நேரத்துல தூரத்துல இருந்து உகண்டாவில வந்தா ஏத்துக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு முரண்பாடுகள் ஏர்வாடியில ஒன்னு அறிவிக்கிறாங்க, நாகர்கோவிலுக்கு ஒன்னு அறிவிக்கிறாங்க, மதுரைக்கு ஒன்னு அறிவிக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் விமர்சனம் பண்ணுகிறோம். எது தவறு என்று நாம் விமர்சனம் செய்கிறோமோ அந்த தவறை நாம் செய்யலாமான்னு நான் கேட்டேன். இதான் ஜாக்க பத்தி உள்ள பேச்சு அங்க நடந்தது.